வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் டேஸ்டி சில்லி பொட்டேட்டோ. இந்த சில்லி பொட்டேட்டோ வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருப்போம். இது ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டான டிஷ் எல்லாத்துக்குமே. கிட்ஸுக்கு சொல்லவே வேணாம், ரொம்பவே பிடிக்கும் பொட்டேட்டோனா. அதுவும் இந்த மாதிரி சில்லி பொட்டேட்டோ மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சூப்பரான சில்லி பொட்டேட்டோ எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த டேஸ்டியான சில்லி பொட்டேட்டோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி தோலை சீவிட்டு நம்ம ஃபிங்கர் சிப்ஸுக்கு வந்துட்டு எப்படி வெட்டுவோமோ அந்த மாதிரி இந்த மாதிரி நீள துண்டுகளாக நம்ம வெட்டி வச்சுக்கலாம். வெட்டி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுடுங்க. இது வந்து கருத்து போகாமல் இருக்கும் உருளைக்கிழங்கு. இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நம்ம ரெடி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு தண்ணி சுட வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா பாயில் வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம இந்த பொட்டேட்டோ போட்டுடலாம். வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போட்டுடலாம். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இந்த உப்பு வந்துட்டு இந்த உருளைக்கிழங்குல வந்துட்டு பிடிக்கும் அதுக்காக. இப்போ இந்த பாயில் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா இந்த உருளைக்கிழங்குக்கு ஸ்டார்ச் வந்துட்டு கொஞ்சம் வெளில வந்துடும், தண்ணியில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு பண்ணோம்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்காக நம்ம வந்து பாயில் பண்ணுறோம். இது நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கரெக்டாக 5 நிமிஷம் பாயில் பண்ணி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதி வருது பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 5 நிமிஷம் இதுக்கப்புறம் நம்ம வேக வைக்க போகிறோம். 5 மினிட்ஸ் இதில் செட் பண்ண போகிறேன். 5 நிமிஷம் இது இப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ட்ரெயின் பண்ணி இப்போ ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு நம்மளோடது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம் இந்த தண்ணியிலேருந்து. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு ஒரு ஹாஃப் குக் ஆகிருக்கும். இப்போதைக்கு நம்ம திருப்பி பொரிச்சு எடுக்கும்போது இது நல்லா கிறிஸ்பியாக குக் ஆகிடும். இப்போ இது ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு வந்துட்டு ஆறிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ட்ரை ஃப்ளவர் வச்சு ஃபர்ஸ்ட் மேரினேஷன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வெட் ஃப்ளவர் வச்சு நம்ம போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாம். அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கலாம். அரிசி மாவு வந்து நல்ல ஒரு கிறிஸ்ப்னஸ் கொடுக்கும் இதுக்கு. இப்போ இதை வந்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் இந்த உருளைக்கிழங்குல எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா இந்த ட்ரை ஃப்ளவர் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு திருப்பியும் நம்ம வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க இதில். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது கொஞ்சம் கெட்டியான பேட்டராக நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இந்த மாதிரி ஒரு கெட்டியான பேட்டராக நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை இப்போ இதில் வந்துட்டு இந்த ட்ரை ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு இதில் சேர்த்திடலாம். இதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு ஒரு பீஸா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஃப்ளேம் மீடியம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு வந்துட்டு ஈவனாக ஃப்ரை ஆகும், மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்துட்டு சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா டர்ன் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக இதை வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் பக்கமாக நம்ம ஃப்ரை பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போது அடுத்த லாட்டையும் நான் போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. இங்கே பாருங்கள், சத்தம் கேட்குதா? இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி இப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். லேசாக மிளகாய் பொடி, சாட் மசாலா பொடி தூவி கொடுத்தீங்கன்னா இப்படியே சாப்பிடலாம். சூப்பரான ஒரு ஸ்நாக் இது. இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு இடையில நம்ம என்னென்ன சாப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு 4 பல் பூண்டு இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம், ஒரு பாதி வெங்காயம் இந்த மாதிரி அதையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி டயக்னலாக வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொடை மிளகாய் எடுத்துருக்கேன். இது வந்துட்டு வெள்ளை எள்ளு. இதையும் வந்துட்டு லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம பூண்டு சேர்த்திடலாம். பூண்டு கூடவே இந்த பச்சை மிளகாவும் வெங்காயமும் சேர்த்திடுங்க. வெங்காயம் கூட ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துங்க, இல்லைன்னா வெங்காயம் சேர்த்தாமையும் செய்யலாம். இது கூட இந்த கொடை மிளகாவும் சேர்த்திடலாம். இது நல்லா ஹை ஹீட்டில் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க இப்படியே. இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு.
இப்போ இதில் வந்துட்டு நம்ம சோயா சாஸ் சேர்த்திக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துறேன். இது கூட ரெட் சில்லி சாஸ் சேர்த்திக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ். இந்த ஸ்பைஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறதுல இதில் லேசாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்குக்கு உப்பு போட்டுட்டோம். இதில் சாஸில் எல்லாமே உப்பு இருக்கும். இது கொஞ்சமாக பார்த்துட்டு போட்டுக்கோங்க உப்பு. இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், ஒரு அரை டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியை இதில் விட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த ரோஸ்டட் செசமி சீட்ஸ் அதையும் போட்டுடலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு ஹனியோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா இதில் லேசாக நீங்கள் வந்து ஹனி ட்ரிசில் பண்ணலாம். மேலே ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹனி அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஹனி போடலை. ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் கடைசியாக இது மேலே நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். இன்றைக்கி நான் ஸ்ப்ரிங் ஆனியன் போட போகிறதில்ல, ஏன்னா என்கிட்ட ஸ்டாக்கில் ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை. இப்போது நான் வந்து இதில் ஸ்ப்ரிங் ஆனியனுக்கு பதிலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவ போகிறேன். ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சில்லி பொட்டேட்டோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி பொட்டேட்டோவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.